அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி நிகழ இருக்கிறதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று எதிர்பாராத திறப்பும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையில் நவ கிரகங்களினுடைய அமைப்பு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இனி கடவுளால் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை தடுக்க முடியாத அளவுக்கு பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. அப்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இருப்பினும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இந்த ரெண்டு மட்டும்தான் இன்றைய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதிலும் சொல்லாற்றலும் செயலாற்றலும் தங்களுக்கு அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியலாம். வீண் மன குழப்பங்கள் தோன்றினாலும் முடிவில் தெளிவு உண்டாக பெறுவீங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுறதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். தேவையான உதவிகள் தாமதமாகவே கிடைக்கும். வீண் கனவுகள் தோன்றலாம், திடீர் கோபங்களும் தோன்றலாம். மிகவும் கடுமையாக பேசுவது அப்படிங்கிறது தவிர்த்து கொண்டு மிகவும் கவனமாக பேசுறது அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அலைய வேண்டியதாக இருக்கும். பணிச்சுமை காரணமாக திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்காமலும் போகலாம். அதே நேரம் சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தேவையான நேரத்தில் பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கடின உழைப்பு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் பண வருவாய் இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதே கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பல விதத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்க செய்யும். இதன் காரணமா தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பல சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகள், இருப்பு கரையிறது, சேமிப்பு கரையிறது போன்ற விளைவுகள் ஏற்படலாம். தொழிலில் திடீர் நஷ்டம் ஏற்படலாம். இல்லை நீங்கள் எங்கேயோ செய்த அந்த முதலீடு காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு இழப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பணம் தொடர்பான விஷயங்களில் நிறைய அடி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. பண விஷயத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இல்லை பணத்தை கடனாக கொடுக்கறது, இல்லை நீங்கள் பணத்தை கடனாக வாங்குறது போன்ற செயல்களை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மிகப்பெரிய அளவில் செலவு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே
முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரீதியாக வந்து செலவினங்கள் அதிகமாகும், உடல்நல குறைபாடு தோன்றி ஒரு தேவையில்லாத ஒரு இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால் இந்த காலம் முழுவதும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் சில நேரங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், சில நேரம் துரதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த 2 விஷயங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், பொருளாதார விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், விபரீதங்களை ஏற்படுத்தும், துரதிர்ஷ்டத்தை உண்டாகும். அப்படிங்கிறதுனால இந்த 2 விஷயத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. புதிய அலுவலக மாற்றம் உருவாகலாம், அரசாங்க அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சில பல விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து உங்களுடைய திறமையான செயல்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புகழும் அந்தஸ்தும் கிடைக்கப்பெறும். தங்களுடைய பேச்சின் இனிமை காரணமாக மட்டுமே உங்களால் எதையும் சாதித்து கொள்ள முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் பணிகள் மீது நாட்டம் செல்லும். தங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி வந்து தங்களுடைய பொருட்களையும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் பலவும் வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். செயல்திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு வந்து எதுலேயுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சுலபமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் முடிச்சிடுவீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதமாக முடியும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவர்கள் நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வீங்க. புத்தகங்களை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீங்க அதிகப்படியான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. எதிலையுமே வெற்றியே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம்
இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும்.